ஒரு பவுலில் 1 கப்பு அப்படின்ற அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் இருந்தாலும் சரி, ரெட் கலராக இருந்தாலும் சரி. ஆனால் தின்ன அவலாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போது இன்னொரு பவுலில் அதே அளவுக்கு ரவை எடுத்துக்கலாங்க. அதுலேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதுமானது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த ரவை மிக்ஸையும் அவலையும் ஊறி இருக்கு இல்லையா அவலை, அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு, அதாவது அவல் எடுத்த அளவுலேருந்து ஒரு அரை கப் அளவுக்கு தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சால்ட் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா இட்லி மாவு எப்படி அரைப்பீங்களோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்ஸ்டண்ட்டான ஒரு அவல் தோசை இது. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நல்லா பார்த்திங்கன்னா அடித்து விட்டுருங்க. மாவை நல்லா பார்த்திங்கன்னா பீட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக ரெடி ஆகிடும். தண்ணி கொஞ்சம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் தோசை தவா வச்சு இப்போது இந்த அவல் மிக்ஸ் இன்ஸ்டன்ட் தோசை மாவு இருக்கு இல்லையா, அதை தோசை மாதிரி ஊற்றிக்கோங்க. தட்டு போட்டு மூடிட்டிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு புஃப்னு வரும். பூ மாதிரி இருக்கும் இந்த தோசை. இதை 2 பக்கம் திருப்பி விட்டுட்டு நீங்கள் தாராளமாக பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்கள் தோசையை போட்டு எடுங்க. உங்களுக்கு பக்காவான ஒரு சூப்பரான அவல் தோசை பக்காவாக ரெடியாக இருக்கும்.